ஹாய் மக்களே, ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் டே கேக்கெல்லாம் போகாது இல்லையா? ஸோ என்னோடய ஃபேவரட் சாக்லேட் கேக் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி 2-3 ஃப்ளேவர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் குக்கரில். எல்லாமே ஃபெயிலியரும் ஆனதில்லை, பட் அட் த சேம் ரொம்ப சக்ஸஸும் ஆனதில்லை. ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை கிச்சன். கேக் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன், அதோட 1/4 கப்பு பால், அதே அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறதுனால நமக்கு கேக் வந்து நல்ல சாஃப்டாக கிடைக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு பட்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப்பு சுகர், 1 கப்பு மைதா மாவு, அதுக்கப்புறம் அதில் 1/4 கப்பு அளவுக்கு கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் நல்லா பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி, பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம மிக்ஸை ஆட் பண்ணி விசில் போடாமல் தோசைக்கல் மேலே சிம்மில் வச்சிடணும். ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ நம்மளோட கேக் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒட்டலை. ஸோ ஃபுல்லாக சுற்றி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் அது மேலே வச்சு கேக்கை வந்து வெளியே எடுத்துடுறோம். அது மேலே வந்து பட்டர் ஷீட் நம்ம போட்டோம் இல்லையா, அது வந்து இருக்குது. அதை வந்து ஸ்லோவாக அப்படி எடுத்து விட்டால் போதும். நைஸ். அப்போ வந்து சாக்லேட் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், நான் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிங்ஸ் லைட்டாக சாக்கோ சிப்ஸு, நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கேக் கட் பண்ணோம். வாவ், ஃப்ளஃபியான சாஃப்டான கேக் ரெடி.